சின்ன திரையில பல நடிகைகள் ரொம்பவே பரிச்சயமானவங்களா இருப்பாங்க. அந்த வகையில 90ஸ் கிட்ஸ்லேருந்து அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப பரிச்சயமானவங்க தான் நடிகை ராணி அவர்கள். இவங்க வந்துட்டு நெறைய தொடர்ல வந்து நடிச்சிருக்காங்க. சன் தொலைக்காட்சியிலேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். அதிலேருந்து ரொம்பவே வந்து பிரபலமானாங்க. ஸோ அலை அப்படின்ற ஒரு சீரியல் மூலியமா அவங்களுடைய சினிமா பயணத்த வந்து தொடர்ந்து இவங்க வந்துட்டு நெறைய சீரியல் அத்திப்பூக்கள், வள்ளி, பாண்டவர் இல்லம், முன் ஜென்மம், பூவே உனக்காக, குலதெய்வம், ரோஜா, சந்திரலேகா போன்ற பல தொடர்கள்ல வந்து நடிச்சிருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து சமீபத்தில இன்டர்வியூல ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதில வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க படிக்கக்குள்ளேயே அவங்களுடைய அம்மா வந்து இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அக்கா, தங்கை அப்படின்ட்டு வந்து வீட்ல பெண்கள் இருந்ததால, எனக்கு சீக்கிரமே அதாவது நான் காலேஜ் படிக்கக்குள்ளேயே எனக்கு வந்து கல்யாணம் செஞ்சுட்டாங்க. ஆ என்னுடைய மகன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து நடிக்கவும் வந்தேன். கடவுளுடைய அருளால இப்ப வரைக்கும் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா, என்னுடைய என்னுடைய சோகம் வந்து ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நான் வளர்ந்தது, படித்தது, கல்யாணம், நடித்தது, என் கணவர், குழந்தை அப்படின்ட்டு என் லைஃப்ல எதையுமே வந்து என் அப்பா வந்து பார்க்கவே இல்ல. இது வந்து என் வாழ்க்கையில சந்தித்த ஒரு மிகப்பெரிய சோகம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க.